போனவே எடுக்க மாட்டேங்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. தூங்குதுங்களா என்னமோ, அதான் போன் எடுக்காம இருக்குங்களா? என்னடா பிள்ளை சத்தம் கேட்குது? நம்ம வீட்டுல எந்த புள்ள இருக்கு? எப்பத்தா பிள்ளைல ஆளுகளா என் போன் அடிக்குது, யாரோ போன் பண்றாங்க, இருங்க பாக்குறேன். என்னது போன் அடிக்குதா? என்னடா போனுக்குள்ளேயம்மா பிள்ளைய ஒழிச்சு வச்சிருக்கீங்க? குழந்தை அழுகுற மாதிரியே இருக்கு நஷ்டலேவா? எப்பத்தா நீ பேசுறத கூட ரிங் பண்ணா வைக்கலாம், எல்லாத்தையும் வைக்கலாம், இரு யாரும் பாக்குறேன். அத்தை எப்பதா கூப்பிடுறாங்க. பேசுடா, பேசிட்டு கொடு. ஹலோ, சொல்லுங்க தா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். என்ன போனவே எடுக்கலப்பா, தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்லைங்க தா, நானும் அப்பதான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் தா. அப்படியாப்பா, சாப்பிட்டாச்சாப்பா? சாப்பிட்டாச்சுங்க தா, நீங்க சாப்பிட்டீங்களா? மாமா அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மாச்சி இம்மாச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. எங்க அம்மா என்ன செய்றாங்க? அம்மா அடுப்புக்குள்ள ஏதோ வேலையா இருக்காங்க தா. இந்த அப்பதான் இருக்காங்க, கொடுக்குறேன் பேசுங்க. ஆட்டுங்கப்பா, கொடுங்கப்பா. எப்பதா இந்த பேசு, அத்தை லைன்ல இருக்காங்க. என்ன சொல்றாங்க அத்தை? ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன செய்யற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அண்ணன் இவங்க நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கம்மா. என்ன செய்யுது மாமியா? நல்லா இருக்கா? அதுக்கு என்ன, அது வாட்டுக்கு இருக்கு. டெய்லி ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்கு. அது என்ன சும்மாவா இருக்கும்? சும்மாவே சும்மா இருக்காது. இப்ப இந்த வெண்ணிலான்ற என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கு இருந்து டெய்லி ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு தானே இருக்கு. என்ன அவ பழையபடிக்கு உங்ககிட்ட எது வம்பு வம்பு பேசுறாளா? இப்படி ஒழுக்கமா இருக்காளா? அவளா? அவ கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு படுத்து கிடக்கா. என்ன அடியே, என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தா? அவ என்னமோ எக்ஸசைஸ் பண்றோம்னு பண்ணி கால் என்னமோ சுழிச்சு கீழே விழுந்துட்டான். காட்டு போட்டு படுத்து கிடக்கா. ஆமா, அவ சன்ன சுள்ளித்தனமா பண்றா. சும்மா இருக்க வேண்டியதானே? இவளுக்கு என்ன எக்ஸசைஸ் கேக்குது? எக்ஸசைஸ் பேசாம இருப்பாளா? ஏன் சிக்கன் தானே இருக்கா? இன்னும் உடம்புன எலும்பு எனக்கு ஆகிட்டு நாரான கத்திரிவாளா? ஏமா அது கிடக்கட்டும்மா, அது நமக்கு தேவையில்லை. எவ்வளவு எங்கிட்டும் போறாளுங்க. முக்கியமான விஷயம் பேசுறது உங்கள்கிட்ட போன் போட்டேன். எங்க பக்கத்துல மதினி இருக்கா? அவ அடுப்படியில வேலை செஞ்சுக்கிருக்கா. காத்திட்டே இருக்கியா? என்ன சொல்லு. அது ஒண்ணுமில்லம்மா, புஷ்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் எல்லாம் வந்திருந்தாங்கம்மா வீட்டுக்கு. அப்படியா? என்னம்மா, எது விசேஷமா? ஆமா ஆமா, விசேஷத்தை பத்தி பேசிட்டே வந்தாக. இப்ப தலை பொங்கல்ல புஷ்பாவுக்கு சீரு சனத்தை என்ன கொடுக்கணும் ஏது செய்யணும்னு சொல்லி கேட்க வந்திருந்தாக. ஆமா, சொன்னது எனக்கு என் பேத்திக்கும் பேரனுக்கும் தலை பொங்கலா, அதை மறந்துட்டேன் நானு. அது கேட்க வந்திருந்தாங்களாக்கும். ஏம்மா அது விஷயம் இல்லம்மா, அவரை சீரு கேட்டுட்டு கையோட இன்னொரு விஷயத்தையும் கேட்டாக. பரம பொண்ணு கேட்டு வந்தாகம்மா. என்ன அப்பத்தா சாக்கா நிக்குது? இப்பத்தா என்ன அப்பத்தா சாக்கா நிக்குது? என்னடி சொல்ற? பரம பொண்ணு கேட்டு வந்தாங்களா? ஆமாம்மா, நானே விரும்பி ஆகி போயிட்டேன். திடீர்னு அவங்க பாட்டில் பரம பொண்ணு கேட்டு வந்துட்டாக. என்ன சொல்றதுனே தெரியல. நான் எங்க அண்ணன் கிட்ட கேட்காம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நானு. அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? என்னது பரம பொண்ணு கேட்டு வந்தாங்களா? என்ன தைரியம் அவங்களுக்கு? இலை இரு, நான் பேசிக்கிருக்கேன்டா, பொறுமையா இருறா. எப்பத்தா யார் அப்பத்தா பொண்ணு கேட்டு வந்தது? ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லுங்க. என்னாச்சு கார்த்தி தம்பி, என்ன சொல்றாப்புல? ஏத்தே, நீ சொன்னோன்னே அவ எரிமலையா பொங்கிக்கிருக்கியாங்க. நீ வேற. இருடா, சும்மா கேட்டுதாண்டா வந்திருக்காங்க. பொண்ணுன்னு இருந்தா 1000 பேர் கேட்டுதான் வருவாங்க. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிக்கிறக்கவன்? எப்பத்தா நம்ம தாய் மாமி விட்டு ஆளுங்க நம்ம இருக்கும்போது நம்மள மீறி எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு கேட்டு வருவாங்க? நம்ம தானே எதா இருந்தாலும் முதல்ல போய் கேட்கணும் வைக்கணும். அது எப்படி அவங்க வருவாங்க? பொண்ணை கொடுத்துட்டாப்ல, அவங்களுக்கு எல்லா உரிமையும் வந்துருச்சா? சும்மா இருடா. உங்க அத்தையும் சொல்லியிருக்கா, எதா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட கேட்காம நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாளாண்டா. நீ எதுக்குடா பறந்துக்கு இருக்க? உங்க அத்தை விட்டுருவாளா அப்படிலாம்? ஏம்மா நான் சொல்லிட்டேம்மா, அண்ணன் பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம்மா. எங்க வீட்டுக்காரர் அதையும் சொல்லிட்டாரு. நாம கூட எந்த உரிமையும் இல்ல, மச்சானுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பிள்ளை மேல. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுன்னு சொல்லிட்டாருமா. தம்பியை டென்ஷன் ஆகாம இருக்க சொல்லுமா. கேட்டியாடா உங்க அத்தை என்ன சொல்றானே? நம்ம எடுக்கிற முடிவுதான் சொல்லி அமைச்சிருக்காங்க. அவங்க மாமனும் சொல்லிட்டாப்லையா, மச்சா எடுக்கிற முடிவுதான் சொல்லி. அப்புறம் என்னடா நீ இதுக்கட தவி திரியுற? நம்ம வார்த்தை என்ன சொல்றோமோ அதான்டா கேட்கணும் அவங்க. அதானே, நம்மள மீறி யாருனாலும் பொண்ணு கேட்டு வந்துருவாங்களா பரம? நம்ம இருக்கும்போது யார் வந்தாலும் சொல்லுங்க. இந்த கார்த்தியை மீறி யாரும் பொண்ணு கேட்க முடியாது பரம. சரிடியே, உன் மாமி என்ன சொன்னா? ஏன் மாமி என்ன சொல்ல முடியும்? ஊர்ல இல்லாத சொல்லிச்சிருக்கோம், நம்ம இருக்கிற வரமுறை தானே சொல்லிச்சிருக்கோம். அது எதுவும் சொல்லல, அது பேசாமத்தே இருந்துச்சு. அதுக்கு என்ன, அதுக்கு எங்க கொடுத்தாலும் சரி, எங்கிட்டனாலும் பரம கடத்தி விட்டா போதும். அது நல்ல உல்லாசமா இருக்கலாம்ல. அவர் இந்த கேள்வி வைப்பாள். அத என் பேத்தி என்னடி சொன்னா? என் பேத்திட்டு எதுவும் கேட்டீங்களா? அவட்டெல்லாம் எதுவும் கேட்கல. அவங்க அந்த பேச்ச பேசினே அவள் உள்ள சொல்லிட்டு நானே அவளை வச்சுட்டு பேச முடியும் அந்த பேச்செல்லாம். அவட்டெல்லாம் என்ன எதுவும் கேட்கல நாங்க. சரிடியே, உன் மருமகார பிள்ளை என்ன சொல்றா? அவங்க அண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எதுவும் பிடிவாதம் பண்றாளா? எதுவும் பேசுறாளா அவங்ககிட்ட? இது என்னம்மா கொடுமையா இருக்கு? அந்த பிள்ளை அப்புறம் அவங்க அண்ணனுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படும், அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுத்தா நமக்கு நல்லதுன்னு நினைக்கும். அந்த பிள்ளை நினைக்கிறது இருக்கட்டும். நம்ம அண்ணன் கிட்ட பேசாம செய்யாம தம்பி கிட்ட பேசாம எதுவும் நம்ம சொல்ல முடியாதுல்லம்மா. அவங்க எடுக்கிற முடிவு தானம்மா. அப்புறம் என்னடியே, அப்படியே எதையுமே இது பண்ணக்கூடாது. சூட்டோட சூடா ஆற போடாம வந்து உங்க அண்ணன்கிட்ட பேசுங்க. நீயும் புருஷனும் வந்து
இந்த மாதிரி பொண்ணு கேட்குறாங்க செய்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யட்டும் எது செய்யட்டும்னு கேளுங்க. அவன் என்ன சொல்லுவியான், நாங்கள் பொண்ணு கேட்டு வாரம்மான்னு சொல்லுவியான். அப்புறம் என்ன, தை பிறக்க போகுது, வேலையை பார்ப்போம். ஆமாம்மா, அதுதாம்மா இப்போ சொல்லிக்கிருந்தாரு இவரும். இந்த உரம் வாங்கி வச்சிருக்காரு தோட்டத்துக்கு, அதை போட்டு விட்டுட்டு போயிட்டு வரும்னு சொல்லிக்கிருந்தாரு. இந்த பொங்கல் வேலை வர நிறைய கிடக்கு, புறா ஒரு வாசல் கிளீன் பண்ணும், பாத்திரம் மட்டும் கழுவணும், வெள்ளை அடிக்கணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அது அங்கே வேற வரணும், அன்னைக்கிட்ட வந்து பேசிட்டு வரணும். ஏன்னா அவள் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவளுக்கு ஒரு முடிவை சொல்லணும்ல. நம்ம வாட்டு வேட் பண்ணிக்கிருந்தோம்னா பொண்ணு கொடுப்பாங்களோ நம்ம நினச்சிக்கிருப்பாங்க. அவங்க நம்ம என்னென்ன முடிவு பண்ணாமல் அமைதியாக இருக்க முடியாதுல்ல. வரணும்மா. மதினி என்ன சொல்ல போதோ தெரியலேம்மா. ஏண்டி ஒரே மழையா இருக்கே, மழைக்குள்ள என்னண்டு உரம் போடுவீங்க அப்புறம் தோட்டத்துக்கு? அதேம்மா, கொஞ்சம் போல வெறிச்சுனா கூட உரத்தை போட்டு விட்டா எப்படி உரம் போட்டு தண்ணி வச்சு தானே செய்யணும். கொஞ்சம் வெறிக்கிறனா உரத்தை போட்டு விட்டா போதும், சரியா போகும். அதே வாங்கி வச்சிருக்காரு ரெடியா, வெறிச்சா போட்டு விட்டலான்னு பார்க்குறாரு. அப்படியா, சரி சரி. அப்புறம் என்னம்மா அறுவடை வேற பண்ணு சொல்லிக்கிருந்தீங்க, தை வறக்குவோம் அதெல்லாம் சொல்லிட்டீங்களா? ஆமாம்மா, அதுக்கெல்லாம் ஆள்லாம் சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிட்டாரு இப்பயும். அப்புறம் அந்த நேரத்துக்கு வேலை அதில் பிடிக்க முடியாது, கையில் அங்கிட்டு ஓடி போயிடுவாங்கல்ல. இப்பயே அட்வான்ஸ் கொடுத்து வச்சிட்டாரு. சரிடியே, அப்போ காலத்தில் வந்து உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிற வழியை பாருங்கடியே. சரிம்மா. இந்த மதினிதான் என்ன சொல்ல போதும்னு நினைச்சு பயமா இருக்குமா எனக்கு. மதினி என்ன சொல்லுவா? மதினி அவளை யாரு கேட்டுக்கிருக்கா? உங்க அண்ணன் சொல்றதே முடிவு, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க காலத்துல வந்து பேசுற வழியை மட்டும் பாருங்க. சரிம்மா, அப்புறம் என்ன, சாயந்தரம் கூட கிளம்பி வரோம்மா, இவர்கிட்ட சொல்றேன், வந்து காலையில பேசிட்டு வந்துடுறான். அப்புறம் நாளைக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு சொல்லக்கூடாதுல்ல அவங்க. அதனால நம்ம கேட்க வேண்டிய கடமை, நம்ம வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க செய்யறாங்கன்னு சொல்லி வச்சிருவோம் அவங்ககிட்ட. சரி சரி, வச்சிட்டுமா? சரிங்கம்மா. என்ன அத்தை என்ன சொல்றாங்க? அதேண்டா, அந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்தாங்களா, அவங்க அத்தை சொல்லிட்டாலாம், எங்க அண்ணங்கிட்ட கேட்டுட்டு எதா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாலாம். இன்னைக்கு சாயந்தரம் வராங்க அவங்க மாமன் உங்க அத்தையும் உங்க அப்பங்கிட்ட வந்து பேசுறதுக்கு. இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு நான் என்ன அணை செய்யறதுன்னு கேட்பாங்க. உங்க அப்பையன் படாருன்னு சொல்லணும், நாங்கள் பொண்ணு கேட்டு வர்றோம்மா, யாரையும் வரவேணான்னு சொல்லணும் உங்க அப்பையும் சொல்லணும். உங்க அப்பங்கிட்ட பேசுவோம், போய் வா. அப்பா படான்னு சொல்றாரோ இல்லையோ, நான் படாருன்னு சொல்லிவிடுவேன். மாமா முன்னாடி அத்தை முன்னாடியா பொண்ணு எனக்கு தான் எங்கேயும் கொடுக்க கூடாது, நான் தான் பொண்ணை கட்டுவேன்னு சொல்லிவிடுவேன். அம்மாலாம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலையே இல்லை எனக்கு. இந்த அம்மா பேச்சு போய் கேட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், பாரம்பரிய எவ்வளவு குத்தி போயிருக்கேன். அப்புறம் சரிடா சரிடா, பொண்ணு உனக்கு தேண்டா, உன்னைய தவிர வேற யாராலும் கட்ட விட்டுருவேன் அந்த அப்பத்தா, நான் எதுக்கு இருக்கேன்? என்னங்கம்மா, போன் பேசிக்கிருக்கியா? ஆட்ட பேசிக்கிருக்க அத்தைட்டியா? ஆமாம்மாம்மா, அம்மா இடத்தையும் பேசிக்கிருந்தேன் மாமா, பேசி முடிச்சிட்டேன் மாமா. அதே இந்த புஷ்பா வீட்டில் வந்தாங்கல்ல, அந்த விஷயத்தையும் சொல்லி வைப்ப முன்னுக்கூடிய அம்மாட்டன்னு சொல்லி வச்சேன். இல்லாட்டினா ஏண்டி ஒரு வார்த்தை என்கிட்ட கூட சொல்லன்னு சத்தம் போட்டுருப்பாங்கல்ல. அதே அம்மா சொல்றாங்க, காலகாலத்தில் அப்பனா வந்து பேசிடி பொண்ணு விஷயத்துல அப்படி ஆறப்படக்கூடாது வைக்கக்கூடாதுன்றாங்க. எப்படி மாமா, சாயந்தரம் கூட போயிட்டு வந்துருவோமா? அப்படியா? அத்தை என்ன சொல்றாங்க, சாயந்தரமே வந்து பேச சொல்றாங்களா? ஆமாம்மா, நம்ம அங்கிட்டும் இல்லாம அமைதியா இருந்தோம்னா இவங்க ஒரு பக்கம் பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிருப்பாங்க ரமேஷ் வீட்டுல. இன்னொரு பக்கம் இவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்காம இருந்தா அதுவும் தப்பு. இந்த மாதிரி கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யட்டும்னு கேட்டோம்னா அவங்க ஒண்ணு நாங்க பொண்ணு கேட்கறோம்னுவாங்க, இல்லாட்டி நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டு கிடக்காம அங்கிட்டு இங்கிட்டு இருக்க கூடாதுல. நம்ம எப்படியும் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளே மாமா சரி இப்ப தையும் பிறக்க போகுது, அதுக்கான வேலையை பார்க்கணும்ல. போய் சாயந்தரமே பேசிட்டு வந்துருவான் அண்ணன் வீட்டுல. சரி எங்கம்மா, அப்புறம் என்ன சாயந்தரம் போயிட்டு வந்துருவான்? ஆமாங்க, போயிட்டு வரணும். இந்த கொஞ்சம் பொங்க சாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. இந்த பிள்ளைக்கு மேகா பிள்ளைக்கு கொஞ்சம் ஜீர் வாங்கணுங்க. இந்த பொங்க பானை, துணிமணி, இந்த பொங்க சாமாங்க அது இதுன்னு கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு இப்போ நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட சரி, அந்த பக்கம் போகவே இல்லை. அதுகளும் சின்ன சிறுசுக சரி தனியாக இருக்கும்போது டவுன் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டோம். அதுகளும் போகணும் போடல, ஒன்றும் போடல. நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதுகளுக்கு போய் இந்த சீரு கூட வாங்கிட்டு வந்துடுவோம் வரையில போய் கடை வீட்டுக்கு போய். ஆமாம்மா, நானும் இந்த மேகா பிள்ளைய மறந்தே போனேன். நல்லா இருக்கு அந்த பிள்ளை, போனின்னு போடுச்சாமா. அந்த தம்பியை வாங்கிட்டு பார்ப்பேன், டியூட்டிக்கு போவாப்லே, அந்த தம்பியும் பார்க்க முடியல. ஷிஃப்ட் மாறிக்கிரி போறாப்லையோ என்னன்னு தெரியல. உனக்கு எதுவும் போன் போடுச்சுங்களா? அதுக்கு பாவம் சின்ன சிறுசுக்கு இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கு. அது கூட பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வெளியில போக வரவுமா இருக்குங்க. அதனால போன் போடாம இருக்கும். நம்மளும் போட மறந்துட்டோம் அந்த வீட்டுல இருந்த பிரச்சனையிலேயும். சரி, இப்ப எப்படி இப்ப போயில வாங்கிடுவோமா இல்ல ரெண்டாவது கடைக்கு போய் வாங்கிடுவோமா? ஏன்னா வீடு வாசல்லாம் வேலை கிடக்கு, இன்னும் வெள்ளை அடிக்கணும், செய்யணும், பாத்திரம் மட்டும் கழுவணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் போவாமாங்க தனியா? ஓ விருப்பம் தாங்கம்மா, நீ எப்படி சொன்னாலும் சரி. ஆனா நீ எப்படி வீடு வாசலாம் கிளீன் பண்ணுவா செய்வ? இப்ப பொங்க சாமான் வாங்கிட்டு வந்து என்ன செய்வ? எல்லா வேலையும் முடிச்சு கூட கடைக்கு போயிட்டு வருவோம். நமக்கு எப்படி துணிமணி எடுக்கணும்ல? ஆமாங்க, நமக்கு தான் போய் எடுக்கணும். தலை பொங்கல்ல நம்ம ராசவாண்டிக்கும் புஷ்பாவுக்கும் அவங்க தனியாக எடுத்துட்டு வருவாங்க சீரு. என்ன நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளும் எடுக்கணும், துணிமணி எடுக்கணும்ல எல்லாத்துக்குமே. அப்ப எல்லாத்துக்கும் மொத்தமா போய் எடுத்துக்கிடுவோம். அப்ப 2 தடவை போக வேண்டியது வரும். சரிம்மா, அப்ப மச்சா அப்படி மட்டும் போயிட்டு வந்துருவோம் இன்னைக்கு. சரிங்க மாமா. டீ சாப்பிடுறீங்களா? போட்டு வரட்டுமா? நல்லாட்டே இருக்கும் போட்டுக்கு வந்தா. எங்க ஒரே மழையும் காத்தும் குளிர்மா இருக்கு, கொடைக்கானல் மாதிரி ஆகி போச்சு நம்ம ஊரு. இப்படி குளிர் அடிச்சு கிடக்கு. ஏதாவது போண்டா கிண்டா போட வேண்டியதானே? ரொம்ப நாள் ஆச்சு போண்டா வச்சு எல்லாம் போட மாட்டேங்கிறீமா? என்ன மாமா, போண்டா வேணுமா? நீங்க இது போட்டா சாப்பிட மாட்டேங்கிறீங்க சரியா? அதனால இதெல்லாம் போடுறது இல்ல. போட்டு வரேன் மாமா. இருங்க மாமா, 10 நிமிஷத்துல உங்களுக்கு போண்டா போட்டு டீயை போட்டு எடுத்து வந்துடுறேன் மாமா. உட்காருங்க மாமா. சரி சரி, நான் இங்கே உட்காந்துருக்கேன், கொஞ்ச நேரம் காத்தோட்டமா போட்டு எடுத்துக்கோ மேலேயும்.
ஏன் அங்கம்மா பார்த்து மெதுவா போ. போண்டா எடுத்துருக்காண்டி நீ போண்டா அந்த உருவிக்கே ஓடிய. மெதுவா போட்டு எடுத்துக்கோ, ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே இருப்பேன். மாமா எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருங்க. எப்படி வேலை இருந்தாலும் என்னை கிண்டல் பண்றது மட்டும் கரெக்டா செய்யுங்க மாமா. நீங்க மாமா கேட்டு டக்குன்னு எடுத்துக்கறணும்ல, அதுக்கு வேகமா போறேன். ஆமா, என் பொண்டாட்டி கிண்டல் பண்றத எனக்கு என்ன வேலை இருக்கு? எங்க நம்ம இப்பெல்லாம் தனியா உட்காந்து பேச கூட நேரம் இல்ல, வேலை வெட்டின்னு சரியா போகுது. இன்னைக்கே கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, போண்டா போட்டுக்கு வந்துடுறேன், அப்புறம் பேசுவோம் மாமா. நான் போறேன். ஏண்டி உங்க அப்பா நாக்கால் என்னமா கிளம்பிருக்காங்க? நீ கிளம்பி போகணும்டாங்க, ஒரு வருஷமா கிளம்பிருக்காங்க. கிளம்ப வேணாமா, கிளம்பி வருவாங்க, எதுக்கு அவசரப்படுறப்பா? நம்ம பத்த வைக்கலாம், பத்த வச்சு விட்டா அங்க இந்நேரம் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிருக்கேன். இது தெரியாம இங்க கூலா கிளம்பிருக்காங்க. அங்க என்ன சண்டை வரப்போதோ தெரியல. நம்மளும் கூட போய் பாத்துருந்தேன் எப்படியாவது. இப்ப நம்மள கூட்டு போவாங்களா, கூட்டு போக மாட்டாங்களா? ஏமா அண்ணன் மதினி மட்டுமா போறாங்க? பொண்ணுக்கு அண்ணன் கூட போகணும், அது இல்லாம பொது ஆளுங்க 2 பேரும் போகணும்லமா. அவங்க மட்டும் போனா எப்படி? ஆமாடியே, அவங்க அண்ணன் உங்க மதினியே இந்த ராசவாண்டி போகணும்ல, அவங்க அண்ணன் பொண்ணுக்கு. அப்புறம் பொது ஆளுகிற நீயும் மாமியால் தான் இருக்கீங்க, வேற யாரும் இருக்கா? நான் எங்க யார் வீட்டுக்கு போய் கிடைக்கேன்? நீங்க 2 பேரும் கூட போயிட்டு வாங்க. நானா? சரிம்மா, நீங்க சொல்றதுனால போறேம்மா. மொட்டச்சி ஒன்று நடிச்சுடுவாரு. இந்த பொம்பளைக்கு அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், அதுதான் போகணும் சொல்லி தப்பிக்கிறியான். அப்படியே சாடி அவங்க ஆத்தால ஏற்றி விட்டு ஒன்று மாதிரி அப்படியே போறதுக்கு வழி பண்ணி வச்சுவாரு. பயங்கரமான ஆளு. அத்தையும் மாமா மட்டும் போனா கூட ஒழுக்கமா பேசிட்டு வருவாங்க. இந்த பொம்பளை வச்சு எந்த நாளும் கலசி கொடுத்து கெடுத்து விட்டுவாளே. நீ என்ன கிளம்பி வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கிளம்பி போயிட்டு வாங்க. எங்க வர்றா கருப்பியா? பொறுமையா பேசு, பக்குவமா. அவ எனக்கு நாள் வாயை கூட சண்டைக்கு இழுத்துருப்பா, அதை பாக்கின்றவ. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத சொல்லிவிட்டேன். எது சொன்னாலும் சரி தேன்ட்டு பேசாம வந்துரு. அவ வீட்டுக்குள்ள போய் நம்ம தேவையில்லாம சண்டையை போட்டுக்க கூடாது. அவ என்ன சொன்னாலும் சரி சரின்ட்டு ஓடியாந்துருங்க. அவ வேணும்னே சண்டை இழுத்து விடுறதே பேசுவா, அந்த பாக்கின்றவ. சாதாரண ஆள் கிடையாது அவ. இதுல சண்டை போறதுக்கு என்னமா இருக்கு? நம்ம என்ன சண்டை ஓட போறோம்? அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்க போறான், அப்படித்தான். நீங்க சண்டை ஓட போகல, ஆனா அவ சண்டை ஓடுவாள்ல, நான் ஏத்தி விட்டுருக்கில்ல. சரி எலிப்பாட்டி நீ வா போவான். எலிப்பாட்டி மட்டுமா வர்றா? எலிப்பாட்டி, இவ சரசு, ராசவாண்டி 5 பேரும் போயிட்டு வாங்க. எதுக்குனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு பேச போறப்ப 5 பேர் போங்க, நல்லது. அதுவும் சரிதான், நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்து போறது நல்லது தானே. நடுவில் உள்ள ஆளுங்க அவங்க வரட்டும், நல்லது எடுத்து சொல்லுவாங்கல்ல. சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம். ஆமா, இந்த பொம்பளை நல்லதுங்க சொல்லுவா, கெட்டதை மட்டும்தான் சொல்லுவா, நல்லதெல்லாம் சொல்லவே மாட்டா. போய் இவ்வளவு கூட்டு போறாங்க வர கூட. இங்க பாருங்க, அங்க போய் மக்கு மாதிரி உட்காந்துருக்காதீங்க. சும்மா தோட்டத்துல தண்ணி ஏற்ற மாதிரியும் என்ன பேசுறாங்க, யார் என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க கவனமா கேளுங்க. கேட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் நீங்க, புரியுதா? சரிம்மா புஷ்பா, நான் பேசுறது என்னன்னு பார்க்க போறேன், அப்படித்தானே? நான் என்ன பேச போறேன்? ஆமா, நீங்களாம் பேசி, நீங்க பொண்ணுக்கு அண்ணன், நீங்க போய் பேசணும் அங்க போய், புரியுதா? உங்களுக்கு இஷ்டமா இல்லையான்னு ஒரு வாரத்துல கேளுங்க. அவங்க பிடிச்சிட்டு 10 வாரத்துல கேட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஆமா எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு டீசெண்டா ஒரே ஒரு வாரத்துல கேளுங்க. மாமாவையும் அத்தையை விட்டு அவங்க கூட கேட்டே இருப்பாங்க. பொழுது இன்னைக்கு வழியா அவங்க முடியாதனா கூட இவங்க சமாளிக்க வச்சிருவாங்க. அதனால ஒரு டீசெண்டா கேட்டு கிளம்பி வந்துடணும். அவங்க ரொம்ப நேரம் உட்கார விடாதீங்க, புரியுதா? சரி புஷ்பா, நைட் இருந்து இதே மாதிரி 3 தடவை சொல்லிட்டேன். நானும் சரி சரின்னு கேட்டுட்டேன். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. சரி நான் அதே மாதிரியே சொல்றேன், போதுமா? சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு ஆரம்பிச்சே. ஆட்டும் கோளார போயிட்டு வாங்க. அம்மா அம்மா, யாரு பிச்சைக்காரி? என்ன மறந்த வரைக்கும் வந்துட்டாளா? அவளுக்கு ரொம்ப தைரியமாயி போச்சு. எங்க வந்து சத்தம் போடுறாளுங்க பாரு. பாத்தியாடி உங்க அண்ணன் முன்னாடி இருக்க குசும்ப பாத்தியா? பிச்சைக்காரியா பிச்சைக்காரி? பிச்சைக்காரி எந்த வீட்டுக்கு வரண்டா வரைக்கும் வந்தா? அவ வேணும்னே ஆளுல பார்த்து கூட அப்படி பேசுவாடி. பயங்கரமான ஆளுடி அவ. விடுவாட்டி, அவங்க உணம் தெரிஞ்சது தானே. அவங்க வாட்டில் எடுத்தாலும் பேசிக்கிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிக்க கூடாது. நம்ம அண்ணன் காண்டி அம்மாவை காண்டி பார்க்கணும்ல. வாங்க குந்தாணிக்கு எம்பிட்டியாக தலை பாத்தியா? என் வீட்லயே வந்து நின்றுக்கிட்டு என்னையே கலாய்க்கிறாளாமா. அந்த அளவுக்கு திமிராயி போச்சு உங்களுக்கு. என்ன வாங்க உட்காருங்க, நீங்க என்ன நிக்கிறீங்க? வாங்க எலிப்பாட்டி வந்து உட்காருங்க வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த உட்காருமா. என்ன குடும்பமே கிளம்பி வந்திருக்கீங்களே? நான் கூட அண்ணன் நீ மட்டும் தான் வந்திருக்கேன், எலிப்பாட்டி வந்திருக்கு நினைச்சிருந்தேன். ராசவாண்டி வந்திருக்கியா, அப்புறம் அந்த பிள்ளை சரசு வேற வந்திருக்கு. என்ன இது விசேஷம் வச்சிருக்கீங்களாக்கு? ஆத்தாடி ஆத்தா, இது உலக மகா நடிப்புடா சாமி. நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே போன் போட்டு, எப்படி ஒன்று மாதிரியே அந்த பொம்பளை பேசுவாரு. சரியான கேடியா இருக்கும் போல இருக்கே. சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க. வாப்பா ராசவாண்டி உட்காரு. வா சரசே, வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப பேசுறது உங்ககிட்ட, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எப்படிக்கா இருக்கீங்க? ஆத்தாடி, இவன் நம்மளை காட்டி நடிப்புக்காரியா இருப்பா. அவளை வித்தார கல்யாதே இருப்பா. அவளுக்கு இவனும் நம்மதான் கொஞ்சம் நடிக்கணும்னு பார்த்து இவன் நம்மளை காட்டிலையும் டபுள் பணக்கால் நடிச்சிருக்கா. என்னங்கண்ணே சொல்லுங்கண்ணே, என்ன விசேஷமானே? எல்லாம் மொத்தமாக வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? சரி சரி இருங்க, நான் போய் டீ எடுத்துக்கு வந்துடுறேன். அவரையும் கூப்பிட்டு வந்துடுறேன். டீயெல்லாம் அப்புறம் சாப்பிடுவோமா? மச்சான கூப்பிடுமா? நீ உட்காருமா வாமா. என்கிட்டயே வா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கா? அதெல்லாம் ஆல்ரெடி மொட்டச்சி சொல்லிட்டால. சரி சரி, நம்மளும் தெரியாத மாதிரியே பில்டப் பண்ணுவான். என்னங்க என்னங்க, இந்த அங்கம்மா வீட்டுல வந்திருக்காங்க, வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. எலிப்பாட்டியம்மா நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் வாங்க. பேராண்டியே வாங்க எல்லாரும். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்யா, நல்லா இருக்கோம். என்ன அம்மா நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காருங்க வாங்க. அடடே வாங்க மச்சியான், வாங்க. நல்லா இருக்கீங்கல்ல? வாமா அங்கம்மா, எல்லாரும் வாங்கம்மா. நல்லா இருக்க மச்சியான். வாங்க மச்சியா, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, நம்ம வீட்டு பக்கம் காத்தடிச்சாப்புல வந்திருக்கீங்களே? இல்லன்னா ஆளே இந்த பக்கம் வரமாட்டீங்க, தோட்டமும் வீட்டுமா கிடப்பீங்க. இன்னைக்கு அதிசயமா மாப்பிள்ள எல்லாம் வந்திருக்காரு ராசவந்திய. அப்படிலாம் ஒண்ணுமில்ல மாமா, இன்னைக்கு மாமா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி இருக்கு, அதே வந்திருக்கேன்.
ஏமா பாக்கியா குடிக்க காப்பி குடுத்தியாமா எல்லாத்துக்கும்? அதேங்க இந்த போய் டீ போட்டு எடுத்து வரேன்னு சொன்னேன். அண்ணன் உட்காருமா ஒரு விஷயம் பேசணும்ட்டாரு. சரி அதே உட்காந்துருக்கேன். ஆமா ஆமா, இல்லாட்டினால நீ விசுக்குன்னு போட்டு வந்துடுவ போயிட்டியே. ஏமா எங்கம்மா தம்பியை காணா காப்பிய? அவன் இந்த பக்கத்துல பிரண்டு ஒருத்தன் வந்தியான், அவனை பார்த்துட்டு வரேன்ட்டு போயிருக்கேன் வெளியில. அப்புறம் என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? எல்லாரும் சொந்த வந்தோம்லாம் மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்களே, ஒரு நாளும் இல்லாம அதிசயமாவும் இன்னைக்கு என்ன விசேஷம்? பரவாயில்லையே, நம்ம மகன் ஒன்று தெரியாத மாதிரியே நடிக்கிறியானே. நம்ம தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்கோம்ல, அப்புறம் நடிக்கிறியா மாதிரி பொண்டாட்டி முன்னாடி எதுவும் தெரியாத மாதிரி இருக்கணுமா? நேச்சுரல் நடிக்கிறானா நம்ம மகன். அது ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம பரம பொண்ணு கேட்டு வந்தாங்க புஷ்பா வீட்டுல அவங்க அண்ணனுக்கு. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம். நீங்க என்ன சொல்றீங்க, பொண்ணை கொடுக்கலாமா வைக்கலாமான்னு சொல்லி கேட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா சங்கதி? பொண்ணுன்றதா 1000 பேர் கேட்டு வரதையும் செய்வாங்க வீட்டுல. அதெல்லாம் வந்து சகசமான விஷயம் தான். நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? அதேனே நாங்க சொல்லிட்டேனே, அவங்க கேட்டு வந்தாங்க. அவங்க வரப்ப இவர் இல்லைண்ணே, இவர் தோட்டத்துக்கு போயிட்டாரு. நான் தான் இருந்தேன். என்கிட்ட தான் கேட்டாங்க. எங்க அண்ணன் கிட்ட கலந்து வச்சுட்டு எதா இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டேனே. அதேனே நீங்க என்ன சொல்றீங்க, பொண்ணு கொடுக்கலாமாண்ணே? அப்படியா சங்கதி? சரி சரிம்மா, நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? நாங்க நினைக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, நீங்க சொல்றதுதானே. நாங்க எந்த முடிவு எடுக்க முடியாது. நீங்க தாய் மாமா எடுக்கிற முடிவுதான். நீங்க பார்த்து பொண்ணை கொடுன்னு சொன்னா கொடுப்போம், இல்லம்மா நிப்பாட்டி வைமா பாப்போம்னு சொன்னா நிப்பாட்டி வைப்போம். நீங்க சொல்றதுதானே. இதுல என்ன இருக்கு, நல்ல இடமா வந்தா கொடுக்க வேண்டியதுதான். பொண்ணை வச்சுக்கிறது என்ன செய்ய போறோம்? நல்ல இடம் வரையிலே கொடுத்து போடணும். அப்புறம் நாளைக்கு நம்மளா தேடினா கூட நல்ல இடம் கிடைக்காது. அதேமா பாக்கியா, அதுக்காக தான் உங்க வீடு தேடி வந்திருக்கோம். இப்ப நீங்க தான் உரிமைப்பட்டவங்க, நீங்க தான் சொல்லணும் என்ன பொண்ணை கொடுக்கலாமா இல்ல கொடுக்க கூடாதா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். அதுக்காக தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். இதுல நாங்க சொல்றது என்னமா இருக்கு? உங்க பொண்ணு நீங்க கொடுக்குறீங்க, கொடுக்காம இருக்கீங்க, உங்க இஷ்டம். இதுல நாங்க என்ன சொல்றது? ஐயா நல்ல வயனா, நல்ல குணமா, நல்ல குடும்பமானு விசாரிங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு சம்மந்தம் பண்ண குடும்பம் தான். இதை விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல குடும்பம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பையனுக்கு எதுவும் கெட்ட வழக்கம் இருக்கா, நல்ல வேலையில இருக்கானா, அதை நீங்க எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு விசாரிச்சுக்கோங்க. மற்றபடி பரமுக்கு என்ன சீரட்டெல்லாம் தாய் மாமா முறைக்கு செய்யணுமோ அதை நாங்க அசத்தி விட மாட்டோம். ஏக்கா நீங்க சீர் செய்வீங்கலாம் நாங்க கேட்டு வந்து உட்காரலக்கா. இப்ப உங்க அபிப்பிராயம் என்ன? பொண்ணு உங்களுக்கு எதுவும் கட்டுற மாதிரி ஐடியா இருக்கா, இல்ல நாங்க வெளியில எங்கேயும் கொடுக்கலாமா? அதைத்தான் கேட்க வந்திருக்காங்க. இதுக்கு மேல போயிட்டு ஓப்பன் எப்படி கேட்க முடியும் நாங்க? ஏண்டி பாக்கியா, நீ எல்லாம் என்ன நிலவுல பேசிக்கிருக்க? உலக நடைமுறை தெரிஞ்சு பேசுறியா, தெரியாம பேசிக்கிறியா? தாய் மாமா வீட்டாளருக்கு தான் நீ உரிமை இருக்கு. அவங்க தெரியாம எக்கட்டு வந்திருக்காங்க பூரா. எதுக்குன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கறதுக்கு பயந்து கட்டு வந்திருக்காங்க நினைச்சுக்கியாக்கா? நம்ம வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் இருக்கியா, மாப்பிள்ளை முறை பையன் கட்ட வேண்டியவன். அவனுக்கு போகாத மற்றவங்களுக்கு உரிமை. அவனை வச்சுக்கிட்டு நீ யாருக்கு இருந்தாலும் கொடுங்கன்னா என்னடி அர்த்தம்? அது ஆம்பளை பையருக்கு போய் எப்படி கொடுக்க விடுவோம் நம்ம பொண்ணை? இது என்ன வம்பா போச்சு? ஏன் மாலுக்கு எங்க அண்ணன் மேகா இருக்கான்ல, அவளை கட்டணும் தானே பேசி வச்சிருக்கோம். அப்புறம் நீங்க என்ன புதுசா ஒன்று தெரியாம மாதிரி பேசிக்கிட்டீங்க? நான் எப்ப சொன்னேன் கார்த்திக் அந்த பிள்ளை கட்டணும்னு சொல்லி சொன்ன நினைக்காச்சா? இங்க வேறு வாக்கியா, நம்ம வீட்டுல மகன் இருக்கான், ஆம்பளை பையன் மாப்பிள்ள இருக்க போது நம்ம விட்டு கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப அசிங்கம். அது 4 பேர் சொல்லுவாங்க, தாய் மாமன் மகன் இருந்து அந்த பிள்ளைய கட்டாம விட்டாங்கன்னு. நாளைக்கு ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பாக்கியா அவசரப்படாத. நம்ம அது டக்குன்னு நம்ம வாடு சரின்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு யோசிக்க முடியாது நம்மளால. அமைதியா இரு. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா, அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தான் நம்ம செய்ய போறோம். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது. பரமுட்டி ஒரு வார்த்தை கேட்போம், காட்டிட்டு ஒரு வார்த்தை கேட்போம். 2 பேத்துக்கும் பிடிச்சி போயிருந்துச்சுன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது. இதுல என்ன இருக்கு? அதுக்கப்புறம் மத்த பேச்சுக்கு பேசுவோம், வெளியில கொடுக்கலாமா வேணாமான்னு. அவங்க இடத்துக்கு கேட்க போறீங்க? ஏன்னா அப்படிலாம் இல்ல. அவ நான் என்ன சொல்றேன்னு அதையும் கேட்பேன். அவங்க எனக்கு தனியா விருப்பத்தை கேட்க போறீங்க. நீங்க வேணும் உங்க தங்கச்சி மாட்டு போய் கேளுங்க. இங்க இடம் கிடையாது. நான் எங்க அண்ணன் மேல கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம புதுசா பாட்டு பாடி வரீங்க. நீங்க 2 பேத்துக்கு ஜாமத்தை கேட்கணும்ட்டு நடிச்சு தருவீங்களா? எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு இங்கே வரி ஓலத்துக்கெல்லாம் பேச முடியாது. நாட்டில் உள்ள வரமுறை நான் என்னமோ நாட்டு நடப்பு இடமோ அதன்படி தான் செய்ய முடியும். நாங்கள் ஒன்றும் கம்பல் பண்ணிலாம் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. 2 பேத்துக்கிட்டையும் கேட்போம், கார்த்திகிட்டையும் கேட்போம், பரமுட்டியும் கேட்போம். அவங்க 2 பேத்துக்கு ஒருத்தருக்கு சம்மதம்னாதே நாங்கள் பண்ணி வைப்போம். அதுக்கான அவங்க வற்புறுத்திலாம் பண்ணி வைக்க போகிறது கிடையாது. உன் மகன் சம்மதம்னா பண்ணுறோம், இல்லை உங்கள் அண்ணன் மகளை தான் கட்டுவேன்னு சொல்லி நாங்கள் அவனை போய் கம்பலை பண்ண போகிறோம் அப்படிலாம் பண்ண மாட்டோம். இவன் ஜோலியை பார்த்துக்க அமைதியாக இரு, அவங்க பேசி முடிச்சுக்கிடுவாங்க. மதினி ஒன்னும் கோவப்படாதீங்க. மதினி என்ன மதினி இருக்கு, நம்ம ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிற வேண்டியது. அம்மாவும் அண்ணனும் சொன்ன மாதிரி பிள்ளைகிட்ட கேட்போம் மதினி. அதுக்கு சம்மதம் சொன்னாதான் நம்ம பேச போறோம் மேற்கொண்டு. இல்ல நம்ம மனத்துக்கு பேச போறோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வெளியில கொடுக்கறதா வைக்கிறதா 2வது பேசிக்கிறோம் மதினி. நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க மதினி. நான் என்ன சொல்றேன், என் மைண்ட் நீங்க எதுவும் கேட்காதீங்கன்ற. அவன் சின்ன பையன் கேட்டா சரின்னு சொல்லிங்க. பெரிய ஆளு கேட்கறாங்கன்ற. நான் சொல்றேன், நான் எங்க அண்ணன் மகளை கட்ட போறேன். நீங்க உங்க மகளை எங்க வேணா கொடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. இங்க பாரு பாக்கியா, அமைதியா இரு. நாங்க பேசிக்கோம். ஆம்பளை ஆளுங்க நீ எனக்கு கூட நோனு இருக்க. நான் பேசிக்கிறேன். நான் தானே தாய்மாமே, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த பிள்ளை மேல. நான் தான் பேசுவேன். அவங்க அம்மா அப்பாவே பேசாம உட்காந்துருக்காங்க. நீ எனக்கு சும்மா கத்திக்க கடியே. அமைதியா இரு பாத்துக்க. ஆமா ஆமா, எனக்கு நான் சொல்றது சரி கேட்டுக்கீங்க. நீ கேட்க போறீங்க, என்னமோ பேசி தொலைங்க. எனக்கு நான் வந்துச்சு. ஆனா நான் இருக்கிறப்ப எதுவும் செய்ய விட மாட்டேன். கருப்பேனே என்ன எதுவும் தப்பா எடுத்துறாதீங்க. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல, நான் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க மச்சான் என்ன யோசிக்கிறீங்களோ எது யோசிக்கிறீங்களோ பேசிக்கங்க.
இங்க வருமா தங்கச்சி, நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பிள்ளையத்தை வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளைய. அப்படிலாம் எடுத்தவங்க ஒரு இடத்துல தள்ளி விட முடியாதுனால நீங்களும் மச்சானும் ஒன்னா சேர்ந்து வந்து சந்தோஷமா நல்லபடியா பொண்ணு கேட்டா மட்டும் நான் பொண்ணு கொடுப்பேன். அதுக்காண்டி மச்சான் கேட்டாரு, எங்க அத்தை கேட்டாங்க, என்ன பொண்ணத்துக்கு நான் கொடுத்துட்டு ரெண்டாவது அவசரப்பட முடியாதுமா. நீ மனப்பூர்வமா சம்மதிச்சு 2 பேரும் கேட்டு வரணிக்கு நான் கொடுப்பேன். அது வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன், பொண்ணை வச்சுக்கிட்டே போறேன். நீங்க பார்த்து என்ன முடிவு பண்ணி குடும்பத்தை சம்மதமா வரீங்களோ வாங்க, அது வரைக்கும் நான் காத்துருக்கோம். ஆமாடியம்மா, நாளைக்கு அவ இங்க வந்து வாழ போற வீட்டுல கொஞ்சம் நான் மன நிம்மதி இருக்கணும் அவளுக்கு. நீ ஒரு பக்கம் கொத்தி குடிச்சிருப்ப, அவ வந்து என்ன சந்தோஷமா இருக்க முடியும்? இந்த அங்கம்மா வாரு காப்பி அவ ஆத்தாட்ட வந்து புடுங்க பத்து கிடக்காங்க வந்து, அது மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து புடுங்க பத்து கிடக்க முடியாது. அதனால நல்லா யோசிச்சு குடும்பமா சேர்ந்து யோசிச்சு நல்ல முடிவு பண்ணி வாங்க. நாங்க காத்துக்கு இருக்கோம் பிள்ளைய வச்சுக்கிட்டு. அது வரைக்கும் நாங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க மாட்டோம். இங்க வாங்க மாமா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பார்க்க கூட பேசுனது இல்ல. வாங்க மாமா போங்க மாமான்னு மறு சொல்லுக்கு எதுவும் சொன்னது இல்ல மாமா. நானு அத்தைகிட்டையும் பேசுனது கிடையாது. 2 பேத்துக்கும் சொல்லிக்கிறேன். நானு மாப்பிள்ளைக்கு மட்டும் என் தங்கச்சியை பிடிச்சிருந்துச்சுன்னா, கார்த்தி மாப்பிள்ளைக்கு நான் யாரை பத்தி யோசிக்க மாட்டேன். நீங்க சம்மதிக்கிட்ட அத்தை சம்மதிக்கணும் யோசிக்க மாட்டேன். அவ என் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, நானே மூணு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. ஆமாடானா அப்படி சொல்றான் பேராண்டி, எப்படி பேசுறேன் பேர் சிங்கி குட்டி, அப்படி பேசுனேன் டக்கு 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 டக்குன்னு. நீங்க சும்மா இழுத்து பேசிக்கிறீங்க. இளைய ராசவாண்டியே, நீ துணிஞ்சு செயல்படுறா. எப்படியும் என் பேரன் அவன் தங்கச்சி வேணான்னு சொல்ல போறது இல்ல, அவன் சம்மதத்தைன்னு சொல்ல போறியான். அப்புறம் என்னடா தைரியமா இறங்கி வேலையை பாடுறா. எல்லாம் அந்த கலடிச்சிருக்க செய்யற வேலை தான். என் மகனை ஏத்தி விட்டு அவன் மனசவே கெடுத்து வச்சிருக்கான். சரிங்க மச்சியான், நீங்க பேசி முடிச்சுட்டு நல்லபடியா ஒரு தகவலை சொல்லி அனுப்புங்க. என்னன்னு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுவான். நாங்க கிளம்புறோம் மச்சியான். ஆமாண்ணே, புஷ்பா வீட்லயே வந்து கேட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பதில சொல்லணும் நாங்க. அதனால காலத்துல ஒரு மாசத்துக்கு நல்ல முடிவா சொல்லி அனுப்புங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் இருக்கு இல்லைன்னு சொல்லணும்ல, அப்புறம் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்கண்ணே. சரி மாப்பிள்ள, நல்லபடியா பேசிட்டு நாங்க ஒரு முடிவை சொல்றோம் காலகாலத்துல. இருங்க சாப்பிட்டு போவீங்க, அதுக்கு நான் கிளம்புறீங்க. ஏமா கார்த்திக் ஒரு போன் போட்டு என்ன பலகாரங்களா வாங்கிட்டு வச்சுருமா போனை போட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மச்சியான், சந்தோஷம் வந்து பேசுனதுல எங்களுக்கு. இன்னொரு நாள் வரோம் சாப்பிட்ற மாதிரியே, வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. இதை கேட்டு போறாந்தே வந்தோம் நாங்க. கிளம்புற மச்சியான், இன்னொரு நாள் வரோம். ஆமாண்ணே கிளம்புறோம்ண்ணே. இந்த சப்ஸ்கிரைப் கேட்டு அப்படியே கிளம்புறேன் நாங்க. ஹாய் ஸ்ரீதேவி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஸ்ரீதேவி, ஹவ் ஆர் யூ? என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, நாங்க பேசுனது கரெக்ட் தானே? நாட்டு நேரம் முடியாது கரெக்டாக தானே பேசியிருக்கோம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரியா பண்ணவே மாட்டேங்கிறீங்களா? அப்புறம் கமெண்ட்ஸும் சரியா அனுப்ப மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஹாய் வள்ளிக்குட்டி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லோ. ஹாய் சகோதரி தர்ஷினி ஜெயா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹாய் சகோதரி புவிதா, ஹாய் சகோதரி காளீஸ்வரி, ஹாய் மணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம். அப்புறம் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க 3 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், குழந்தையும் கிடைக்கும்.